கோலி டாக் கோலிவுட் நியூஸ். வன்முறையை தூண்டிவிட்டாரா வடிவேலு? காலை முதல் அமைதியா நடந்துட்டு வரும் நடிகர் சங்க தேர்தல்ல 5 மணி நேரம் வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்ல. தேர்தல் நடைபெறும் இடம் 12 மணிக்கு மேல சண்டைக்களமா மாறுச்சு. வாக்களிக்க வந்தவங்க கிட்ட 2 அணியினரும் ஓட்டு கேன்வாஸ் செஞ்ச போது ஏற்பட்ட பிரச்சனையினால கொஞ்ச நேரம் போர்க்களமா மாறுச்சு. இந்த நிலையில அங்கு நிலவும் பதட்டத்தை மேலும் அதிகமாக்குவது மாதிரி வடிவேலோட பேச்சு அமைஞ்சிடுச்சு. மயக்கம் அடைஞ்சதுனால கேரவேனுக்குள் ஓய்வு எடுத்துட்டு வரும் விஷாலை சந்திச்சுட்டு வெளியே வந்த வடிவேலு வன்முறை திரிய கொளுத்தி போட்டாரு. அதாவது விஷால சரத்குமார் தாக்குனதாகவும் அதனாலேயே விஷால் மயக்கம் அடைஞ்சதாகவும் இந்த தகவலை விஷாலே தாங்கிட்ட சொன்னதாகவும் ஒரு தகவலை சொன்னாரு வடிவேலு. அவர் இப்படி சொன்னதும் விஷால் அணியினர் டென்ஷன் ஆனாங்க. கொஞ்ச நேரத்துல கோவை சரளா உண்மைய விளக்குனாங்க. அதாவது விஷால யாரும் தாக்கலன்னு கூட்டத்துல அவர் மயக்கம் அடைந்தார்னு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க இயல்பு நிலை திரும்பிச்சு. அமைதியா நடந்துட்டு வரும் தேர்தலை குலைக்கிறது மாதிரி வடிவேலு பேச்சு இருந்தது.